ரகு கிட்டத்தட்ட அடுத்த கட்டம் அப்படின்றது தொலைநோக்கு பார்வையில் அடுத்த தலைவர் அப்படின்றதும் அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு வலுவான தலைமை தேவை அப்படின்றதும் ஆசிய மனோபாவமே அப்படிதான் இருக்குன்றது கிட்டத்தட்ட நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்கிறதுனா துரைமுருகன் அவர்கள் பேச்சுன்னா அடுத்த கட்டத்திற்கு அவர் தான் வழி நடத்துவார்ன்றது. ஆசிய கண்டத்துல ஃபாலோ பண்றது ஐடியல் கிடையாது. மெச்சூரிட்டி இல்லாத ஜனநாயகத்துல தான் இந்த வாரிசு அரசியலை அதிகமாக தூக்கி பிடிக்கிறாங்க. நீங்க மெச்சோர்ட் வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ்ல இது ரொம்ப ரொம்ப குறைவு. புஷ்ஷோட எக்ஸாம்பிளே ரொம்ப ரேர். அமெரிக்கன் பாலிடிக்ஸ்லேயே இந்த மாதிரி வாழையடி வாழையெல்லாம் வரதில்லை. அது நீங்க இதுல பாருங்க, நார்தர்ன் யூரோப்ல பாருங்க, இந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. யூகேலையோ பிரான்ஸ்லயோ அல்லது ஜெர்மனிலயோ இந்த மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது. இது தெற்காசிய பிரச்சனை, ஆசிய பிரச்சனை நான் ஒத்துக்கிறேன். இதுல ஒரே ஒரு விளக்கம், இது அடுத்த கட்ட தலைவர்ன்றது அதுதான் வச்சுட்டே பேசலான்றீங்களா? அப்படிதான் நகர்றாங்க. பேசலாம். இதுல என்னங்க இது? அவர் புகழ்றது என்ன, அவர் இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு சொல்றது என்ன, அப்புறம் திரு துரைமுருகன் சொல்றது என்ன, இது எல்லாமே தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களோட பார்ட்டி, அவர் சொன்ன மாதிரி, செந்தில் சொன்ன மாதிரி, அவங்க பார்ட்டியில யாருமே எதுக்காத போது அதுக்கப்புறம் எல்லாரும் ஆதரிக்கிற போது எப்படி அது ஒரு பிரச்சனையாக போகுது. ஆனா உங்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் வருவாரா திமுக தலைவரானு கருணாநிதி அவர்களை கேட்கும்போது இது சங்கரமடம் இல்லைன்னு சொன்னாரு. சங்கரமடத்துல ஒரு ஜாதி, திமுக ஒரு குடும்பம், அப்படித்தானே? அதை நீங்க சொல்லிதானே ஆகணும். பார்ப்பனியம்னு இவங்க எதிர்த்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க இதே மாதிரி நீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க அதை வச்சுதான் உங்களுக்கு பிரிவிலேஜ் வருது அப்படின்னு அந்த பெரியாருடைய அந்த ஒரு முக்கியமான போராட்டம் இருக்குல்ல, அதை இன்னொரு கோணமா, அது இன்னொரு பரிமாணமா பார்க்கலாம்ல. இது இன்டர்னல் டெமோக்ரஸிக்குள்ள பொதுக்குழு செயற்குழு அவங்க எல்லாம் ஒத்திசைவோடு ஒத்துக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? காரணத்தை சொல்றேன். இந்த பக்கம் திரும்பினா துரைமுருகன் அவர் பையனை இப்போ வேலூர் மாவட்டத்துல மாவட்ட செயலரா போட்டுக்கிறாங்க. அவர் எடுத்து பேசுவாரா? இந்த பக்கம் ஐ பெரியசாமி அவரோட பையன் எம்எல்ஏ. இது திமுகவுக்கு நான் தலைமை கூட பரவாயில்ல, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் வாரிசு அரசியல் இருக்குது. இது ஜனநாயக விழுமியத்துக்கு எதிரானது. இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. ஆனா ரகு, நீங்க விஜயுடைய இந்த அரசியல்ல இப்ப அதுல இருக்காங்கல்ல, அவங்கள எது உந்தும் நான் நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுகல அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட அந்த கியூ அவ்வளவு பெருசா இருக்குது. எல்லா மாவட்டத்திலும் செந்தில் சொன்ன இடம்ன்றது ரகு, நீங்க என்னதான் கட்சிக்குள்ள நீங்க கொண்டு வந்துடலாம், ஆனா நீங்க மக்கள் மன்றத்துக்கு அது கரெக்ட். ஆனா நீங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிள் ஆக்கிடுறீங்கல்ல. அதாவது நீங்க ஒரு இன்ஜினியரோட பையன் இன்ஜினியர் ஆகிறது, டாக்டரோட பையன் டாக்டர் ஆகிறது, அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. எல்லா சூழ்நிலையும் நீங்க கொடுத்துறீங்க, ஒரு பிளாட்டர்ல கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் அவர் டெலிவர் பண்ணாரு, அவர் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாருங்கிறது லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. இது ஒரு ஓப்பன் காம்படிஷன் கிடையாது. இது பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நம்ம பொதுவா இடஒதுக்கீட்டுக்கு சொல்லுவாங்க லெவல் பிளே. அப்சல்யூட்லி அவங்க, அதாவது நீங்க கட்சிக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது அப்படிலாம் சொல்லலாம். ஆனா இந்தியாவில் ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே ஃபேமிலி என்டர்பிரைசஸ் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்ஜேடி எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க முலாயம் சிங் அதோட எஸ்பி எடுத்துக்கங்க, தேவகவுடா பார்ட்டி, ஒய்எஸ்ஆர் பார்ட்டி, டிடிபி, எல்லாமே எல்லா பார்ட்டியும் இப்படி நடக்குது. ஆனா திமுக ஏன் கேள்வி கேட்கிறோம் அதிகமா அப்படின்னா, அந்த திமுக அளவுக்கு ஐடியாலஜிக்கல் பேஸ் அந்த கட்சிகளுக்கு கிடையாது. திமுகவோட பாரம்பரியம், அதோடைய கொள்கை பிடிப்பு, இதுக்காக தான் கேள்வி அதிகமா இருக்கு. இன்னொரு கேள்வி ரகு, இப்ப இந்த இடத்துல பாஜகவினர் இங்கு வந்தாலே அது மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எல்லாமே குடும்ப அரசியல், அவங்க வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் பிரிச்சு சொல்றாங்க. வாரிசுகள் வர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தலைமை கட்சியின் தலைமைக்கு வரதுல தான் நாங்க கொஸ்டின் பண்றோம்னு விமர்சனங்கள் கடுமையா இருக்கு. இன்னொன்று ரகு, இப்போ விஜய் கட்சி அவரும் மன்னராட்சின்லாம் விமர்சிக்கிறப்ப வெளிப்படையா இப்ப இப்படி இந்த தருணத்தில் பேச வேண்டிய தேவைன்னு என்ன நினைக்கிறீங்க? ஏன் இதை பேசுறாங்க? தேவையில்லை. அந்த கட்சியில யாருமே எதுக்க போறது இல்லைங்க. அந்த அளவுக்கு எல்லாமே அவங்க அவரை நிலை நிறுத்தியாச்சு. அவரை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எம்எல்ஏவே அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. திரு ஸ்டாலின் வரதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? அவர் முதல் டேர்ம் எம்எல்ஏ ஆகும்போது அவருக்கு மினிஸ்ட்ரியிலேயே போஸ்ட் கிடைக்கல. ஸோ அந்த டிலேலாம் ஆகக்கூடாதுன்னு அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் அது டெக்னிக்கலி இன்டர்னல் விஷயம், அது அவங்க கட்சியில எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா கரெக்ட். ஆனா நம்ம நடுநிலையாளர்கள் டிபேட் பண்ண வேண்டியது இது ஜனநாயக கூறுகள் விழுமியங்களுக்கு எதிரானது. ஏன்னா இது ஒரு ஓப்பன் காம்படிஷனா இருக்க வேண்டியது. அது அந்த கட்சியிலேயே கேட்கிறேன். இப்ப நான் தலைமையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வாரிசு அரசியல் இருக்குது. நான் துரைமுருகன் சொன்ன நேருவோட பையன், ஆற்காடு வீராசாமி அவரோட பையன் 2019 திரு ஸ்டாலின் அவருடைய பெயரை அறிவிக்கும் போது அவர் முகமே தெரியாது. ஜென்ரலா நியூஸ் கீனா ஃபாலோ பண்ற ஆளு தான். கலாநிதி ஆற்காடு வீராசாமி வட சென்னை அப்படின்னு சொல்லும்போது
அவர் முகம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டது இல்ல. அது வாரிசு இல்லாம அவருக்கு என்ன கிடைச்சிருக்குமா? கதிரானந்த் என்ன பெரிய களமாட்டினாரு? இங்க சென்னையோடைய 3 எம்பியுமே வாரிசு. நான் என்ன கேட்கிறேன், அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையான்னு கேட்கிறேன். இந்தியாவில் நீங்க இப்ப டிஎம்கேலே கேட்கிறேன், டிஎம்கேலே ஒரு 30 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ற இந்த ஒரு லெகசி இல்லாத ஒரு தனிநபருக்கு அவருக்கு வசதியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாரு? இத பத்தி பீகார் எலெக்ஷனை ஒட்டி கைல்ஸ் வெர்னியஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால. நீங்க மேபி நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க, நான் சொல்றேன் அதுல என்ன சொல்லியிருக்காரு, வாரிசு அரசியலோட பிரச்சனை என்னன்னு சொல்லியிருக்காரு. செந்தில், இதுல லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றதும் அது இன்டர்னல் மேட்டரா இருந்தா கூட வெளியிலிருந்து ஜனநாயகத்தை பார்க்கக்கூடியவர்கள் அது பற்றி அது கருத்து சொல்லாம இருக்க முடியாது. இங்க எப்படி இடஒதுக்கீடுக்கு நம்ம லெவல் பிளேயிங் ஃபீல்ட், நீட்டுக்கு எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்டை பத்தி பேசுறோமோ இங்க அப்படி இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜோட கொடுத்து நகர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. நான் திருப்பி சொல்றேன், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னே வச்சுக்கலாம். எஸ், அப்படி வச்சுப்போம். ஒரு கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவையும் கடமையும் அந்த கட்சிக்கு இருப்பதாக அந்த கட்சி நினைக்கின்ற பொழுது அது எல்லா விதமான உத்திகளையும் கையாளும். ஒன்று, நீங்கள் ஒரு குத்துச்சண்டை போட்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு குத்துச்சண்டை பைல்வான் அல்லது அந்த மாஸ்டர் அவர் வந்து தன்னுடைய பையனுக்கு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு வச்சுப்போம். சண்டைக்கு அனுப்புகிறாரு, அவன் ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் அவர் பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, அவனும் ஜெயிக்கிறான். இப்போ எதுக்கு அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது, நீ நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுக்க. இப்போ பிரச்சனைன்னா திமுக வீழ்த்த முடியல. அண்ணா மறைந்தார், திமுக அழிஞ்சிருந்தாங்க. கலைஞர் வந்தார், கலைஞர் போயிடுவார், அதோட ஸ்டாலின் வந்து நிற்கிறார். ஸ்டாலின் வரும்போது என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் வரவே கூடாது. பார்த்தீங்களா, வாரிசு அரசியல். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஸ்டாலினை வாரிசா மட்டும் பார்த்து ஒதுக்க முடியாது. ஏன்னா அவர் நீண்ட குடும்பத்திலிருந்து அவங்களால காப்பாற்ற முடியும் அந்த கட்சி நம்புதா, அவங்களால காப்பாற்ற முடியும். இல்ல சார், நான் அதான் ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன். அது ஒரு ஏசியன் மக்களுடைய சமூகத்தினுடைய, அதை ரகுவும் ஒத்துக்கிறார். நீங்க மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படி இல்லைன்னாரு. மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வேற பிரச்சனை இருக்குது. நீங்க அமெரிக்கால ஜனநாயகம் இருக்குதா, 2 கட்சி தானே, இருகட்சி ஆட்சி முறை தானே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா நம்ம? அங்க வேற பிரச்சனை. அந்த இருகட்சியில இல்ல வந்து மம்தானின்னு ஒருத்தர் வந்து ஜோரான் மம்தானின்னு ஒருத்தர் 34 வயசு பையன் நியூயார்க்குடைய மேயர் ஆக முடியும். அந்த ஜனநாயகத்தோட நான் முடிச்சறேன். பட் நான் கேட்டது வேற, அவர் சொல்றது வேற. அங்க இருகட்சி ஆட்சி முறை தான், அதை நம்ம அக்செப்ட் பண்றோமா, அதை ஏத்துக்க போறோமா? இல்ல. நீங்க வந்து சீனால இன்னும் வேற, சீனா அபாரமான வளர்ச்சி, சீனால ஜனநாயகம் இருக்கிறதுன்னு ஏத்துக்க போறாரு அவரு? கம்யூனிசம் தான், அந்த ஜனநாயகத்தை நீங்க ஏத்துக்க போறீங்களா? ஒவ்வொரு நாடும் வேற வேற விதமான அவர்கள் மண் சார்ந்து, அவர்களுடைய சூழலியல் சார்ந்து, அவர்களுடைய சோசியல் பொலிட்டிக்கல் சார்ந்து அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் நம்ம இலங்கையில் பார்த்துருக்குறோம், வங்கதேசத்தில் பார்த்துருக்குறோம், பாகிஸ்தானில் பார்த்துருக்கோம். அதான் நான் சொன்னேன், ஏஷியன் ஓட்டர்ஸோட மக்களோட மனநிலைன்றதும் அப்படிதான் இருக்கு. மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது ஒன்று. உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அது ஏன் சார் உடைக்கணும் சார்? 2 விஷயம் சார். ஒரு கட்சி, நான் ஒன்று சொல்றேன் சார், இப்படி வச்சுக்கோங்க சார். நீங்க உதயநிதி ஸ்டாலினை நாளைக்கு வந்து திமுக தலைவர் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் மகன் என்பதாலேயே மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா? வாக்களிக்கின்ற பொழுது திமுக என்ன நலத்திட்டங்கள் செய்தது அப்படின்னு வாக்களிப்பாங்க. முடிச்சிடறாரு ஒரு நிமிஷம். திமுக இதெல்லாம் செய்ய தவறியது என்று வாக்களிக்காமல் போகலாம் ஒன்று, அல்லது திமுக இதெல்லாம் செய்திருக்கிறது என்று வாக்களிக்கலாம். இந்த 2 அடிப்படையில வாக்களிக்க போறாங்க. மகேந்திர காரணத்தினாலேயே வாக்களிப்பார்கள் என்று சொல்வது இல்ல. அவர் வந்து திமுக தலைவர்னு சொல்லிட்டா அவர் வந்து உடனே சிஎம் ஆயிட முடியாது, எம்எல்ஏ ஆகணும். அதை நான் ஒத்துக்கிறேன், அது பேசிக்கான விஷயம். ஆனா திமுகவுக்கு ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்காங்க, கொள்கை பிடிப்பானோ இருக்காங்கன்னா, அது வந்து கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் வந்தாரு, அதுக்கப்புறம் திரு உதயநிதி வந்தாருங்கிறதுக்காக இல்ல. அண்ணா போட்ட விதை, சாமானியர்களுடைய கட்சி அது, எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்ன கட்சி அது, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருந்த கட்சி, பண்ணையார் கட்சியா இருந்த காங்கிரஸை எதிர்த்து களமாடின கட்சி, பொதுச் செயலாளர் பதவியை ரொட்டேஷன் முறையில கொண்டு வரணும்னு சொன்ன அண்ணாவோட கட்சி. அண்ணா பெரியார் 2 பெருந்தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது. அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பாப்புலாரிட்டி இருந்த எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது. அதனால நீங்க தமிழ்நாட்டு அரசியல ஆந்திர அரசியலோட, யூபி அரசியலோட, கர்நாடக அரசியலோட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க மேல் மட்டத்துல மட்டும் இல்ல விஜயன், கீழ் மட்டத்திலையும் தலைவிரிச்சாடுது வாரிசு அரசியல் திமுக. அதுக்கு ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க எளிய சாதிகள் இருந்து அந்த வாரிசுகள் வரதில்லை, எண்ணிக்கையில
வலுவா இருக்கிற சாதி, பொருளாதாரத்துல வலுவா இருக்கிற சாதி, அதுல இருந்து தான் வாரிசு அரசியல் தழைச்சு திமுக. நான் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். எந்த தலித் தலைவர் வந்து வாரிசு கொண்டு வந்திருக்கார் திமுக சொல்லுங்க. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஐ பெரியசாமி, ஆர்கேடு வீராசாமி, நேரு, துரைமுருகன் இவங்களா யார்? இது ஏதோ சாதி அடிப்படையில் அங்க வரவிடாம தடுக்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி டெலிபரேட்டா பண்ணல. இல்ல இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க பண்றீங்க. நீங்க இல்ல இல்ல தலித்ங்கிறதுனால வரவிடலன்னு சொல்ல. நீங்க பேசல அப்படி ஆயிடுது. நீங்க பேசல அப்படி தான் இருந்துச்சு. இல்ல இல்ல நீங்க டிஸ்ட் பண்ண கூடாது. சரி அதனால சொல்ல மாட்டேன். சரி என்ன பேச விடுங்க. ஓகே சரி சுருக்கமா சரி. நீங்க சொன்னது பெருங்கொண்ட சமூகங்களை ஒரு 4 சொல்லிட்டீங்க உதாரணம். பர்டிகுலரா என்ன சொல்லணும்? இந்த தலித் தலைவருடைய மகன் இருக்கிறார், அவரால் ஏன் வர முடியல, நீங்க ஏதாவது உதாரணம் காட்டணும். ஆராசா மத்திய அமைச்சர் ஆகின்ற பொழுது அவருக்கு வயசு என்ன சார்? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் கட்டாயம் தலித்தாக இருக்க வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கக்கூடிய இயக்கம் இது சார். நீங்க வாய்ப்புளித்தோ மாங்காய் பிடித்தோன்னு பேசக்கூடாது. ரகு ஒரு வார்த்தை சொன்னார், ஜெயலலிதா அம்மாவிற்கு வாரிசு இல்லை, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை. அதுக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது? வாரிசு வந்து அவங்களும் வந்திருப்பாங்கன்னு ஒத்துக்கிறாரா? இல்ல அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே வாரிசு அரசியல் சொல்லுங்க ஒரே வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு இருந்தாலும் வந்திருப்பாங்க நம்புறீங்களா? இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா எம்ஜிஆருக்கு வாரிசு இருந்தா வந்திருப்பாங்க நம்புறீங்களா இல்லையா? நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டேன் செந்தில். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல அண்ணா பெரியார் மாபெரும் தலைவர். இல்ல வெளிப்படையா அதனால இங்க வாரிசு அரசியல் வெளிப்படையா பேசுறேன். இல்ல வெளிப்படையா பேசுங்க. ஒரே ஒரு வார்த்தை ரகு வெளிப்படையா ரகு சொல்லணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு இருந்திருந்தால் அவர்கள் அரசியலுக்குள் வந்திருப்பார்களா இல்லையாங்கறத ரகு சொல்லணும். அவ்வளவுதான். அதே மாதிரி சொல்ல மாட்டீங்க. பாமக சொல்லுங்க, எல்லா கட்சியும் தேமுதிக எந்த கட்சியில வாரிசு அரசியல் இருந்தாலும் ஜனநாயக விதிகளுக்கு எதிரானது. பாமக சொல்லுங்க. இன்னைக்கு டாபிக் பிஎன்கே டாபிக் லாஸ்ட் ஒரு வார்த்தை. நான் அப்படின்னா ஊடகங்களே கேட்கிறேன், எத்தனை முறை இந்த ஊடகங்கள் பாமகவுடைய வாரிசு அரசியலை பத்தி விவாதம் நடத்தியிருக்கு? எத்தனை முறை தேமுதிக குடும்ப அரசியலை பத்தி விவாதம் நடத்தியிருக்குது?